மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, 3 பெரிய விழாக்களை முப்பெரும் விழாவாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய தாய் அன்னை மரியாள் விண்ணேற்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக நம்முடைய இந்திய தாய் திருநாட்டினுடைய சுதந்திர திருவிழாவை, அந்த விழாவை நாம் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக நம்முடைய பங்கின் விழா. இந்த 3 முப்பெரும் விழாவை சிறப்பாக இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இந்த 3 விழாவிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வது என்ன? இந்த 3 விழாக்களும் நம்முடைய வாழ்வை எந்த நிலைக்கு எடுத்து செல்லும் என்று ஒவ்வொன்றாக அலசி பார்த்தோம் என்றால், முதலாவதாக நம்முடைய தாய் அன்னை மரியாவிற்கு இந்த நாளில் நாம் இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். 1568ஆம் ஆண்டில் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் அன்னை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். அதற்கு முன்னதாக இந்த விழா இருந்ததா என்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே அன்னை மரியாவிற்கான இந்த விண்ணேற்பு விழாவை கொண்டாடுவதற்கு தொடங்கிவிட்டார்கள். எனவே 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழாவை வேலை திருவை மிக பிரம்மாண்டமாக எல்லா திருவையும் சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இணைந்து அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அதற்கு முன்னதாக அன்னை மரியாவிற்கு இந்த விழா கொண்டாடப்பட்டதா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவை கீழை திரு அவையினர் அன்னை மரியாள் ஆண்டவரில் துயில் கொள்கிறாள் என்று ஒரு தலைப்பை வைத்து அதன் கீழே அன்னை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பு விழாவை கொண்டாடி வந்திருக்கின்றார்கள். எனவே 4ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாகவே இந்த விழா கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பின்பு இதை 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த விழாவை ஆகஸ்ட் 15 அன்று அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய தாய் அன்னை மரியாவிற்கு இந்த விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விண்ணேற்பு விழா நம்முடைய மகிழ்ச்சியின் விழாவாகவும் நம்மை இன்னொரு வாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விழாவாகவும் இருக்கின்றது. எல்லோரும் இறப்போடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிடும் என்பதல்ல, இறப்பை கடந்து விண்ணகத்தில் ஆண்டவரோடு நாம் வாழ்வோம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்முடைய தாய் அன்னை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து எல்லோர் கண் முன்னாலும் மரித்து சாவு தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியாமல் அவர் உயிர் பெற்றெழுந்து அதன் பின்பு விண்ணகம் சென்றார். நம்முடைய தாய் அன்னை மரியாள் பாவம் ஏதும் செய்யாமல் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே தாங்கி நல்ல ஒரு பெண்ணாக கிறிஸ்துவுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்புடையவராக மக்கள் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவராக வாழ்ந்தார்கள். எனவே பாவமே செய்யாத அந்த தாய் அன்னை மரியாவை ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான நேரம், இந்த மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய வாழ்வில் நாமும் ஒரு நாள் விண்ணகத்தில் இருப்போம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இது நாம் கொண்டாடக்கூடிய முதல் விழாவினுடைய மகிழ்ச்சி. இரண்டாவது விழா நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர விழா. இந்த சுதந்திர நாளான இன்று நம்முடைய நாட்டிற்காக துன்பப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், ஆங்கிலேயர்களிடம் 200 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த நாம், கிழக்கிந்தியாவிலிருந்து வாணிபம் செய்வதற்காக வந்தவர்கள், நமக்குள்ளே இருந்த பிளவுகளால், நம்முடைய அரசர்களுக்குள்ளே இருந்த பிளவுகளால், நம்முடைய அரசர்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இணைந்திருந்தார்கள் என்றால் இந்த அடிமை நிலைக்கு நாம் சென்றிருக்க வாய்ப்பில்லை. நமக்குள்ளே ஒவ்வொரு அரசர்களுக்கும் உள்ளே இருந்த சின்ன சின்ன பிளவுகளால், சிறிய பிரச்சனைகளால் நாம் அனைவரும், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லோருமே ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக்கப்பட்டோம். நம்ம எந்த அளவிற்கு அடிமையாக வைத்திருந்தார்களோ அந்த அளவிற்கு புத்தெழுச்சி பெற்றவர்களாக நாட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் போராடினார்கள். அவருடைய இரத்தத்தினாலும், அவருடைய அழுகையினாலும், அவருடைய கண்ணீரினாலும், அவருடைய போராட்டத்தினாலும் இன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அவர்களுடைய சாவினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அழுகை கண்ணீரினால் நாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய தியாகத்தில் நம்முடைய நாட்டை நாம் உயர்த்தி பிடித்து பெருமையாக இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவும் நமக்கு
மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவில் நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நம் நாட்டின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தியை, அந்த பற்றுதலை ஆழப்படுத்தவும், நம்முடைய நாட்டோடு இணைந்து இங்கு எந்த சமயமும் எந்த ஜாதியும் எந்த மொழியும் நம்மை பிரித்து விடாமல், மீண்டும் நாம் அடிமையாகி விடாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எந்த மொழியை கொண்டும் நம்மை பிரித்து விடாமல், எந்த இனத்தை கொண்டும் நம்மை பிரித்து விடாமல், எந்த சமயத்தை கொண்டும் நம்மை பிரித்து விடாமல், நம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் மீண்டும் நாம் அடிமை நிலைக்கு செல்லாமல் சுதந்திர நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இதற்கு முன்னால் இருந்த பிளவுகளால், அரசர்களுக்குள் இருந்த பிளவுகளால் நாம் அடிமையாக்கப்பட்டோம். எனவே இனி நமக்குள் பிளவுகள் ஏற்படாமல் ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய நாட்டை இன்னும் பெருமையான ஒரு நிலைக்கு அழைத்து செல்லலாம். எனவே இன்று நாம் கொண்டாடக்கூடிய அந்த விழாவும் நம்முடைய தியாகத்திற்காகவும் நம்முடைய நாட்டின் வெற்றிக்காகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த நாளையும் நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக நம்முடைய பங்கினுடைய விழா. எத்தனையோ பேர் நம்முடைய பங்கை உருவாக்குவதற்காகவும், இந்த பங்கு நன்றாக இருக்க வேண்டும், வீரபாண்டிய பட்டணத்திற்கென்று ஒரு பெருமை, பண்பாடு, கலாச்சாரம் இருக்கின்றது, அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஊரில் இருக்கின்றவர்களும், வெளியூரிலிருந்து நம்முடைய ஊரை சார்ந்தவர்களும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய ஊரின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக பல பணிகளை முன்னெடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே எத்தனையோ சபைகளை நிறுவி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வை இந்த திரு அவையோடு இணைத்து கொண்டு மிக அருமையாக வீரயம்பதி என்ற குட்டி திரு அவையோடு தங்கள் வாழ்வு முழுவதையும் இணைத்து கொண்டு அனைவரும் இணைந்து நம்முடைய திரு அவையை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக, நம்முடைய ஊரின் முன்னேற்றத்திற்காக, நம்முடைய மக்களின் நல்வாழ்வுக்காக, நலனுக்காக பல நல்ல முடிவுகளை எடுக்கின்றவர்களாகவும், நம்முடைய ஊரின் முன்னேற்றத்திற்காக ஒத்துழைக்கின்றவர்களாகவும் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நம்முடைய வீரபாண்டிய பட்டணம், நம்முடைய ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகின்றவர்களுக்காகவும் இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய பங்கை இன்னும் வளர்த்தெடுப்பதற்காக பல துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொண்டு உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக வெளிப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இங்கு இணைந்து வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழாக்கள் மூன்றுமே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய விழாவாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். எந்த குடும்பமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் புறப்பட்டு எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். நிச்சயமாக எலிசபெத்தினுடைய வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பமாக எலிசபெத்தினுடைய குடும்பம் இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய தாய் அன்னை மரியாள் இன்று வந்திருக்கின்றார்கள். அந்த தாயை வரவேற்றிருக்கின்றோம். அந்த தாய் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம், அன்னையோடு இணைந்து வாழக்கூடிய நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக, நம்முடைய நாட்டின் வெற்றிக்காக போராடியவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று எத்தனையோ பேர் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். எத்தனையோ பேர் நம்முடைய நாட்டிற்காக கண்ணீர் சிந்தினார்கள். எத்தனையோ பேர் போராடினார்கள். அதன் பின்புதான் இந்த வெற்றி முழுவதுமாக நமக்கு கிடைத்தது. அதை இன்று நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல்தான் நம்முடைய குடும்பமும். எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் பெற்றோர் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பிலே தான் உங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய தியாகத்தினால் தான் நம்முடைய குடும்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பெற்றோர்கள் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள்.
எனவே நம்முடைய குடும்பத்தில் தியாகம் செய்து நம்முடைய குடும்பத்தை வளர்த்தெடுப்பதில் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் பெற்றோரும் குழந்தைகளும் இணைந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், மன கஷ்டமாக இருக்கலாம், அது மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது பிளவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைக்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நம்முடைய பங்கு சமூகம். இந்த இறை சமூகத்தை கட்டி எழுப்புவது வீரபாண்டிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், பங்கு தந்தையர்கள் பார்த்துக் கொள்வார்கள், பொறுப்பாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அல்லது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று விடுவதில்லை. மாறாக ஒவ்வொரு வீரபாண்டிய பட்டணத்தை சார்ந்த நபருக்கும் இங்கு பிறந்து எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானாலும் சரி, இங்கு பிறந்து எங்கு உழைத்து கொண்டிருந்தீர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பங்கு சமூகத்தை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. எனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு செல்ல முடியாது, என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது என்று செல்வதற்காக அல்ல, மாறாக நீங்களும் இந்த பட்டணத்தோடு இணைந்தவர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது. நீங்களும் இந்த மக்கள் மீது பாசம் கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள், நம்முடைய ஊரின் மீது வளர்ச்சியின் மீதும் அதிகமான பாசம் கொண்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்கானது. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்பாடுகளும் நம்முடைய ஊரை வளர்ச்சியான ஒரு நிலைக்கு எடுத்து செல்லும். அது நீங்கள் மற்றவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருந்தாலும் சரி, பிறர் உங்களை எப்படி தவறாக பேசி இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளை தவறாக கூறியிருந்தாலும் சரி, நீங்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சிறிய காரியம் கூட நம்முடைய ஊரின் பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறிய சிந்தனை கூட நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக மாறும். அன்பார்ந்தவர்களே, எனக்கென்ன என்று நம்முடைய ஊரை விட்டு தள்ளி இருக்காதீர்கள். நம்முடைய பங்கின் மீதும் இந்த இறை சமூகத்தின் மீதும் அக்கறை கொள்ளுங்கள். அப்படி அக்கறை கொண்டீர்கள் என்றால் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்றையும் மனதில் கொள்ளுங்கள். இந்த மூன்றுமே நம்முடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியான ஒன்று. எனவே நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளவும், நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுது மகிழ்ச்சி இருக்கவும், நம்முடைய இந்திய தாய் திருநாடு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழவும், நம்முடைய வீர எம்பதியில் பல மாற்றங்கள் வந்து நாம் இன்னும் முன்னேற்றம் அடையவும் அன்னையினுடைய இந்த விண்ணேற்பு விழாவில் வேண்டுவோம். தொடர்ந்து அந்த தாயின் ஆசிரை பெறுவோம். அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.
ஓடி பாரி. நம்ம அருட்தந்தை அவர்கள் ஒரு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய நாட்டின் சுதந்திர விழாவை பல பண்பாடுகள் கலாச்சாரம் நிறைந்த நம்முடைய தாய் திருநாடு பெருமதிப்பிற்கு உரிய ஒரு நாடு. பல அரசர்கள் நம்மை ஆண்டிருக்கின்றார்கள். பல நேரங்களில் வெள்ளையர்கள் கூட வந்து நம்மை ஆள்வதற்கு விட்டிருக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வீரம் குறையாமல் போராடி வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக இந்த நாளில் நாம் இந்த சுதந்திர தின விழாவை கொடியேற்றி பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் வர வேண்டும். நமக்கும் ஒரு புதிய சுதந்திரம் கிடைக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய தொற்றிலிருந்து நமக்கு சுதந்திரம் வேண்டும். நம்முடைய வாழ்வை இறைவன் மாற்ற வேண்டும். நம்முடைய தாய் திருநாட்டை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பல தேவைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு குறைவுபடாமல் அதை இன்றும் பேணி பாதுகாத்து வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். குறிப்பாக நம்முடைய நாட்டிற்கு இன்னும் தேவையான எல்லா வளங்களையும் புதுப்பித்து கொள்ளவும், அந்த வளங்களை நாம் நிறைவாக மக்களுக்காக பயன்படுத்தவும், நாட்டின் வளர்ச்சியின் மீது இன்னும் அதிக அக்கறை கொள்ளவும், ஒவ்வொரு தலைவர்களும் மக்களின் நல்வாழ்விற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நம்முடைய சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தியாகங்கள் கூட நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய தியாகமாக மாறும். ஆகவே நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டை பேணி காப்பது நம்முடைய கடமை என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் நம்முடைய தேசத்திற்காக கடினமாக உழைப்போம். நம்முடைய நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு குறைவுபடாமல் இன்னும் அதே வீரத்தோடு முன்னின்று வழிநடத்துவோம். தொடர்ந்து இந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அன்னையினுடைய ஆசீர் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும். ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன் என்ற உணர்வோடு நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் வளமைக்காகவும் உழைப்போம். நன்றி. சிறப்புரையாற்றிய அருட்தந்தை அவர்களுக்கும், தேசிய கொடியேற்றி வைத்த கார்மல் மாதா சபையின் தலைவர் திரு சார்லன் அவர்களுக்கும், இனிப்புகள் வழங்கிய திரு சார்லன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நல்லுள்ளங்களுக்கும், இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நம் பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நேஷனல் ஆந்தம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय जय